சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன்ஸ் கோப்பையை மீண்டும் கைப்பற்றும். நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் நம்பிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் வருண் சக்கரவர்த்தி தங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பார். நியூசிலாந்து அணி தலைமை பயிற்சியாளர் கேரி ஸ்டீட் கருத்து. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியுடன் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற உள்ளதாக தகவல். ரோஹித் இறுதிப் போட்டியில் முழுமையாக கவனம் செலுத்துவதாகவும் ஓய்வு குறித்து எதுவும் பேசவில்லை எனவும் சுப்மன் கில் விளக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். நாடாளுமன்றம் நாளை மீண்டும் கூடவுள்ள நிலையில் பட்ஜெட் குறித்த விவாதத்தில் எம்பிக்களின் செயல்பாடு குறித்து அறிவுரை வழங்கப்படலாம் என தகவல். பாஜகவின் கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள் என அதிமுகவை குறிப்பிட்டு பேசவில்லை. கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். மொழியின் பெயரால் நாட்டின் பன்முகத்துவத்தை சிதைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தேடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். நீடித்து வந்த நிலையில் கடந்த 2023 திமுகவை நேரடியாக தாக்கி பேசிய தாவேக தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்பு. தமிழகத்தில் பாஜக கால் பதித்து வருவதாகவும் பேட்டி. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என விஜய் கூறுவதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். உங்களுக்கே தெரியும், பெண்கள் உயர்கல்வி படித்தால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கான கல்வி உரிமை தொகை, இலவச பஸ் பயணம் போன்ற பல திட்டங்களை ஆட்சியினுடைய சென்னை டி நகரில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே இன்று காலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. பெருநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் 50 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு ஓராண்டாக பாலியல் தொல்லை. புகாரின் பேரில் தலைமறைவாகியுள்ள 45 வயது நபருக்கு போலீசார் வலைவீச்சு. உலகிற்கு ஞானத்தை வாரி வழங்கிய மொழிகளில் அடையாளம் காட்டக்கூடிய மொழி தமிழ். திருவண்ணாமலை நடைபெற்ற தமிழ் ஆய்வு மாநாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் பெருமிதம். தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட 500 கிலோ கடல் அட்டை மற்றும் 2000 லிட்டர் மானிய விலை டீசல் பறிமுதல். 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மணல் கடத்தல் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சமூக ஆர்வலர் மீது திமுக நிர்வாகி தாக்குதல்.
தமிழகத்தில் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே சாலையோரம் நின்றிருந்த தனியார் கல்லூரி பேருந்து மீது பயங்கரமாக மோதிய கார். ஒருவர் உயிரிழந்த நிலையில் அப்பளம் போல் நொறுங்கியது கார். புதுக்கோட்டை நமனசமுத்திரம் அருகே 2 கார்கள் மற்றும் சரக்கு வாகனம் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 5 உயர்வு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியிலிருந்து 3 வயது ஆண் குழந்தையின் சடலம் மீட்பு. விழுந்து 15 நாட்கள் ஆகியிருக்கலாம் என்றும் குழந்தையின் விவரம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தகவல். கோவை சரவணம்பட்டி அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. உடனடியாக சுதாரித்து காரிலிருந்து இருவரும் கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். வடசென்னை டோல்கேட் பகுதியில் வீட்டில் வளர்த்து வந்த நாய் இறந்ததால் சோகம். 16ஆம் நாள் நினைவஞ்சலியை ஒட்டி அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர். தஞ்சை அருகே ஆர்டிஓ பெயரை சொல்லி லாரி ஓட்டுநர்களிடம் வசூல் வேட்டை. தஞ்சாவூர் ஆர்டிஓவின் ஓட்டுநர் உட்பட 2 போலீசார் கைது செய்து விசாரணை. திருப்பூர் அருகே பெட்டிக்கடையில் மாமூல் கேட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தரமறுத்த சிறுவனை கன்னத்தில் அறைந்ததாக வெளியான தகவலால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சடலத்தை அடக்கம் செய்ய சுடுகாடு இல்லாமல் தவிக்கும் மக்கள். நிரந்தர சுடுகாடு அமைத்து தர நடவடிக்கை எடுக்க கோரி தர்ணா போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை செட்டிபாளையம் அருகே போதை மாத்திரைகளை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. 590 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சாலையில் படுத்திருந்த 8 அடி நீள மலைப்பாம்பு. வாகனத்தை நிறுத்திவிட்டு பாம்பை படம் பிடித்த வாகன ஓட்டிகள். உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மாசி பிரம்மோற்சவ விழா. தங்கக்கிளி வாகனத்தில் எழுந்தருளி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்த பக்தர்கள் மனமுருகி வழிபாடு.
திருத்தணி முருகன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா. புலி மற்றும் யானை வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்த முருகப்பெருமானை வழிபட்ட பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று தொடங்குகிறது தெப்ப உற்சவம். வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் குவியும் பக்தர்கள். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் பதஞ்சலியின் மெகா உணவு மற்றும் மூலிகை பூங்கா இன்று திறப்பு. அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் திறந்து வைக்க உள்ளதாக தகவல். ஒடிஷாவின் பாலங்கீர் பகுதியில் ட்ரிப்ஸ் பாட்டிலுடன் பள்ளிக்கு வந்த கணித ஆசிரியர். மருத்துவ விடுப்பு மீண்டும் மறுக்கப்பட்டதன் எதிரொலியாக நடந்த சம்பவம். உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூர் மாவட்டத்தில் ஆர்டிஐ ஆர்வலரும் பத்திரிகையாளருமான ராகவேந்திர பாஜ்பாய் சுட்டுக் கொலை. தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மர்ம கும்பல் வெறிச் செயல். துபாயில் இன்று நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி. பிரம்மாண்ட மணல் சிற்பம் மூலம் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஒடிஷா மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக். லடாக்கின் கார்கில் அருகே கடும் பனிப்பொழிவு. சாலைகளில் படர்ந்துள்ள பனியை அகற்றும் பணி தீவிரம். பஞ்சாப் மாநிலம் லூதியானா அருகே தொழிற்சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரம். குமுத மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.